ஆளே இல்லாத கடையில் டீ ஆற்றிட்டு இருந்தேன். இப்போ ஆணவத்தை அடிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டாங்க. என்ன அழிக்கிறதுக்கு வந்தான்? ஏதாவது பவர் 0.5 ஹார்ஸ் பவர் அதிகமாக இருக்குது. ஏன்னா வெயிட் அவ்வளோ வெயிட் வச்சுருக்கீங்களா? அதுவும் மறந்துட்டியா? டியூக் 200 நாங்கள் வச்சு சாத்திட்டு இருந்தோம். வந்துட்டானுங்க பெருசாக. எங்களுடைய ரா பவர் அண்ட் அக்ரெசிவ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சும்மா அடித்து நவுத்திட்டு போய்கிட்டே இருப்போம். மைலேஜ் தராது. இவ்வளோ தானே. இங்கே விவியை வச்சுக்கிட்டு மைலேஜுக்கு டிரைவபிலிட்டிக்கு ஒரு கேம்ப் போட்டிருக்கோம். இந்த விவிஏ ஒன்றை கண்டுபிடிச்சி இல்லை நான் சொல்கிறேன் மாதிரி அந்த மைலேஜுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கப்போ பவருக்கு ஒரு கேம் வச்சுருக்கோம். அதே டாப் எண்டு போகிறோம் பிரிக்கிறோன்னா இன்னொரு கேம் வச்சுருக்கோம். அதை வச்சு நாங்கள் போயிட்டு போகிறோம்டா. நீ இப்போ ஒரு பெரிய கேமாக மாட்டிட்டு வந்துட்ட 10 சிசி எக்ஸ்ட்ரா வச்சு 160 வச்சு அப்படி இருந்தால் நாங்கள் பயந்துருவோமா? நீங்கள் என்ன தான் பயப்படனாலும் உங்கள் பயம் அந்த மூஞ்சில் தெரியுது. ஏன்னா நாங்கள் உள்ளார வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு ஹெவி காம்படிஷனாக மாறிடும். டியூக் 160 ஒரு சர்ப்ரைஸ் தான். RC 160யும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. மேபி இந்த மந்த்துக்குள்ளே சில வீக்ஸ்லேயே வரலாம். ஸோ இது R15க்கு பெரிய அடியாக இருக்குமா, MT-15க்கு பெரிய அடியாக இருக்குமான்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். இல்லைனா ஏன்டாடே நாங்கள் டியூக் 200 செஞ்சோம்டா, இவனுக்கு என்னடா கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு ஹானஸ்ட்டாக அந்த காம்படிஷன் பிடிச்சிருக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு.